அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை ஆடு தலையில் மாட்டி பலியிட்ட விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைகிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? வழக்கு விவரங்கள் குறித்து சொல்லுங்க. 12 வழக்கை பொறுத்தவரை பாஜக வழக்கறிஞர் ஆற்காடு மோகன்தாஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, கோவை தொகுதியில் பாஜக மாநில அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். அவர் தோல்வியை கொண்டாடும் விதத்தில் திமுக தொண்டர்கள் கிருஷ்ணகிரியில் நடு ரோட்டில் ஆடு தலையில் அண்ணாமலை படத்தை மாட்டி அண்ணாமலை ஆடு பலியாடு என்று கோஷமிட்டு அந்த ஆட்டை வெட்டியதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கான உயர்நீதிமன்றத்தில் விசாரணை 2-3 முறை நடைபெற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்காடு மோகன்தாஸ் தரப்பில் வழக்கறிஞர் GS மணி ஆஜராகி இந்த வழக்கில் எந்த நிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை, யாருமே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, இந்த வழக்கு நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து அரசு தரப்பில் இந்த வழக்கில் பதில்மனு தாக்கல் செய்வதாக அரசு வழக்கறிஞர் முனியப்பராஜ் தெரிவித்தார். அப்போது ஒரு ரிப்போர்ட் ஒன்றையும் தாக்கல் செய்தார். காவல்துறை கிருஷ்ணகிரி SP தரப்பிலான ரிப்போர்ட்டை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் தான் இந்த வழக்கை பொறுத்தவரை 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதாவது பாரத், ஆசி தம்பி, ராமன் உள்ளிட்ட மேலும் பலர் மீது 3 பேரை குறிப்பிட்டு இவர்கள் மீதும் மேலும் பலர் மீதும் காவேரிப்பட்டினம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. அண்ணாமலை படத்தை மாட்டி ஆட்டை பலியிட்ட விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை இது தொடர்பான விளக்க அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்.